Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது chapter 8 dual nature of radiation and matter. So this is very important chapter in plus 2 state board physics. ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு லெசன். ஓகேவா? ஸோ இந்த லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் சென்டென்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, அதான் இந்த சென்டென்ஸை நான் ரீட் பண்ணுறேன். ஸோ லிசன் பண்ணிகிட்டே வாங்க. If a quantum mechanics has not profoundly shocked you, you have not understood it yet. அதாவது என்ன சொல்ல வருது? குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா அதை நீங்கள் முழுசாக படிக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா? பொதுவாக இயல்பாக எந்த ஒரு சயின்ஸில் எந்த ஒரு சயின்ஸில் எந்த ஒரு விஷயமுமே அதுதான் மீனிங்கு. உங்களுக்கு அதை ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த விஷயம் உங்களுக்குள்ளே போயிருக்குன்றது தான் மீனிங்கு. ஸோ எந்த ஒரு சயின்ஸில் இருக்கக்கூடிய விஷயமுமே நீங்கள் அதை ஒரு அமேசிங்காக நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா சரியாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலை, அதை சரியாக நீங்கள் படிக்கலைன்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இது நான் சொல்லலை, நீல்ஸ் போர் அவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பெஷல் சென்டென்ஸோட நாம் இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த லெசனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனோட இந்த லெசனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசனோட டைட்டில் பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். dual nature of radiation and matter. அதாவது ரேடியேஷன் மேட்டர். இதில் இந்த ரேடியேஷன் அப்படின்றது நாம வேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மேட்டர் அப்படின்றத நாம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிகல் நேச்சரா நாம பேசலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரு டுவாலிட்டி இருக்கு. டுவாலிட்டி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா டூ கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர். சரிங்களா? இது டூ கைண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு. யாருக்கு? பார்ட்டிகிளுக்கும் வேவ்ஸுக்கும் ரெண்டு. அதாவது பார்ட்டிகிள்ஸ் வேவ்ஸாவும் ஆக்ட் ஆகலாம், வேவ்ஸ் பார்ட்டிகிள்ஸாவும் ஆக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த லெசன். அதாவது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல போனேன்னா இதுதான். சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம பார்ட்டிகிள்ஸ்னா என்ன, வேவ்ஸ்னா என்ன? பார்ட்டிகிள் அப்படின்றது என்ன? இட் இஸ் a tiny concentration of matter. அதாவது ஒரு மேட்டர் சின்னதா கான்சென்ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அதான் நம்ம பார்ட்டிகிள்ஸ் சொல்றோம். ஈவன் அந்த பார்ட்டிகிள்ஸ் நம்ம டே டு லைஃப் டெய்லி லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள பார்ட்டிகிள்ஸா பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாண்ட் பார்ட்டிகிள்ஸ். சரிங்களா? ஏதாவது ஒரு எலிமெண்டோடைய ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் பார்த்துக்க முடியாது. சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் நல்லா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் சொல்ற ஆட்டம்ஸ்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைனி பார்ட்டிகிள் தான். சரிங்களா? சோ இதெல்லாம் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம். சரி, வேவ்ஸ் அப்படின்றது நாம எங்க பார்த்திருக்கோம்? வேவ்ஸ் அப்படின்றது the ripples formation in a pond. இந்த குளத்துல தண்ணி தேங்கி இருக்கிறப்போ ஒரு சின்ன ஸ்டோனை தூக்கி போட்டீங்கன்னா ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அது கண்ணுக்கு தெரியக்கூடிய வேவ்ஸ். சரிங்களா? அது விசிபிள் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அதே மாதிரி இன்விசிபிள் வேவ்ஸ்ன்றது சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ். இதை பார்த்துக்க முடியாது, இது இன்விசிபிள்னு சொல்லிட்டேன். சோ அதை நம்ம பார்க்க முடியாது. These are all the waves. இப்படி நாம பார்ட்டிகிள்ஸையும் வேவ்ஸையும் தனித்தனியா தான் அதை நாம பார்த்திருப்போம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், பார்ட்டிகிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ட்டிகிள்ஸ்க்கு மட்டும் தனியா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிருப்போம். வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தனியா அதோட நேச்சரை தனியாவே ஃபீல் பண்ணிருப்போம். சரிங்களா? இந்த வேவ்ஸ் அப்படின்றது ஜெனரலா சொல்ல போனா என்ன சொல்லலாம் அப்படின்னா இஸ் a broad distribution of energy. அதாவது எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அது வேவ்னு சொல்ல முடியும் நம்மளால. அதாவது எப்படின்னா இப்ப நம்ம பேசுற அந்த சவுண்ட் வேவ்ஸ் இந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போறதுக்கு இந்த மீடியம் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா அட் தி சேம் டைம் ஒரு இடத்துல இருந்து இன்னொருக்கு எனர்ஜிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த வேவ்ஸ் இருக்கு. இப்படி நம்ம பார்ட்டிகிள்ஸையும் வேவ்ஸையும் தனித்தனியா நாம ஸ்டடி பண்ணிருப்போம். பட் both particles and waves have the ability to carry energy and momentum from one place to another place. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எனர்ஜியையும் மொமெண்டமையும் கேரி பண்ணி போற ஒரு விஷயமா தான் இந்த பார்ட்டிகிள்ஸையும் நம்ம வேவ்ஸையும் பார்க்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். சன் ரேடியேஷன் இருக்கு பாத்தீங்களா, சன்லைட். இந்த சன்லைட் அப்படின்றது ஒரு வேவ்ஸா பார்ட்டிகிள்ஸா அப்படின்றத நாம எந்தெந்த இடத்துல எல்லாம் பேசலாம். இப்போ இங்க பாருங்க, EM waves, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்றது இஸ் நதிங் பட் இது இதான் சன்லைட். சரிங்களா? இதான் சன்லைட். இந்த சன்லைட் சில இடங்கள்ல வேவ்ஸ் ஆகும், சில இடங்கள்ல பார்ட்டிகிள்ஸ் ஆகும்.
இருக்கிறத சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் இந்த மாதிரியான பிசிக்கல் ஃபினோமினோன்ஸ் எல்லாத்துலயுமே இது என்னவா இருக்கு? வேவ்ஸா இருக்கு. அட் தி சேம் டைம் என்ன கேட்டீங்கன்னா பிளாக் பாடி ரேடியேஷன், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிசிக்கல் ஃபினோமினோன்ஸ்ல இது பார்ட்டிகலாவும் ஆக்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா சன்லைட் லைட் அப்படிங்கிறதுக்கு டுவல் நேச்சர் இருக்கு, டுவாலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றதுதான் இந்த லெசன். particle nature of waves. சரிங்களா? particle nature of waves இத வந்து நாம ரேடியேஷன் அப்படினு சொல்லலாம். ரேடியேஷன். சரிங்களா? அதே மாதிரி wave nature of particles இத வந்து நாம மேட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப both particles and waves அப்ப அது ரெண்டு பேரே இருக்கு, dual nature இருக்கு, duality இருக்குன்றதா அர்த்தம். அதாவது particle nature of waves என்ன நேச்சர் இருக்குன்னா particle nature இருக்கு. அத நம்ம ரேடியேஷன் அப்படினு சொல்லலாம். wave nature of the particles அதாவது இந்த particlesக்கு wave nature இருக்கு அப்படின்றத நம்ம matter அப்படினு நாம சொல்லலாம். அப்படினு கேட்டிங்கனா wave particle duality அப்படினு நாம சொல்றோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லைட் அப்படின்றதுக்கு டுவல் நேச்சர் இருக்கு, வேவ் நேச்சர் இருக்கு, as well as பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு. சரிங்களா? வேவ் நேச்சர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு E = hν. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து பிளாங்க் ஈக்குவேஷன். சோ இதுல h அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். படிச்சிருக்கீங்க இல்ல? h = 6.626 into 10 to the power minus 34 joule second. So this is the Planck's constant. And the particle nature இத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணனும்னா E = mc². So E = mc² ல m அப்படின்றது mass of the particle. So இது வந்து mass of the particle. So c அப்படின்றது speed of light. ஓகேங்களா? c = 3 into 10 power 8 meter per second. இங்க இருக்கக்கூடிய nu வந்து frequency of radiation. சரிங்களா? இது வந்து frequency of radiation nu அப்படிங்கிறது. இப்போ நமக்கு வேவ் பேட்டர்ன்ல இருக்கிற இந்த எனர்ஜியும் பார்ட்டிகல் நேச்சர்ல இருக்கிற பார்ட்டிகல் பேட்டர்ன்ல இருக்கிற இந்த எனர்ஜியும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால சன்லைட் நமக்கு என்னவா தெரியுது? டுவல் நேச்சரா நமக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நாம நெக்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரான் எமிஷன். ஸோ எலக்ட்ரான் எமிஷன் டாபிக் பற்றி இப்போ நாம ஸ்டடி பண்ணுவோம். எலக்ட்ரான் எமிஷன், ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி எமிட் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி ஒன் மெட்டல் சர்ஃபேஸ் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த மெட்டல் சர்ஃபேஸ். இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ரேண்டம்லி மோஷன். இந்த மாதிரி ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு முதல்ல நான் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி ரேண்டமாக மூவ் ஆகுதுன்ற ஒரு கான்செப்டை சொல்கிறேன். அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? வாட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்ன்றது ஒரு எலமெண்ட்டில் எப்படி நாம் எடுத்துக்கிறது? ஒரு ஆட்டமில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆட்டமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட் இருக்கும் இல்லையா? இந்த ஆர்பிட் வந்து K. இந்த ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 எலக்ட்ரான்ஸ் டெஃபினட்டாக இருக்கும், இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. இப்போ அடுத்த ஆர்பிட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த ஆர்பிட் வந்து இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? Lல் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஆர்பிட்டை நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. இந்த தேர்ட் ஆர்பிட்டில் வந்து எப்படின்னா KL Mன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நம்மளுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் யார் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2 எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து ஒரு பேண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே வந்து 4 பேர்ஸ் இருக்குது, இங்கே 3 பேர்ஸ் தான் இருக்குது. 3 பேர்ஸ் இருக்குது, ஒரு லோன்லி பேர் ஒன்று இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தனியாக இருக்கும்.
இதை தான் நம்ம அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லைன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இல்லை லோன்லி பேட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஆர்பிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்பிட் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. இந்த ஆர்பிட் வந்து எம்டி. இப்போ சாதாரணமாக ஒரு ரூம் டெம்பரேச்சர் சரிங்களா, இந்த ரூம் டெம்பரேச்சர்லையே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த ரூம் டெம்பரேச்சரில் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் பண்ணி அடுத்து இந்த ஆர்பிட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு ரூமில் வந்து நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்கோம், ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கோம். நம்மளுக்கு ஒரு வித பயமும் ஒரு பதட்டமும் இருக்குமா இல்லையா? சரியா, இப்போ நம்ம தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ அந்த ரூமில் வந்து நம்ம தான் லோன்லி பேர், தனியாக இருக்கும், சிங்கிளாக இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து கத்துறாரு, எனர்ஜி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக கத்துறாரு, சவுண்டு கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? சிச்சிட்டே உட்காந்துருப்போமா? அப்போ டக்குன்னு என்ன செய்வோம்? பயந்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவோம். சரிங்களா, பக்கத்து ரூமில் யாருமே இல்லை. உடனே அங்கே போய் என்ன செய்வோம்? அங்கேயும் பயந்துட்டு மறுபடியும் இதுக்கு இந்த ரூமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கேயே திரும்ப ரிட்டன் வருவோம். இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருக்காமல் இது குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கும், இங்கே எங்கேயும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இது அடுத்து என்ன பண்ணும்? பக்கத்து ஆட்டமுக்கே போகிறதுக்கு மேபி சான்சஸ் இருக்குது. அடுத்த ஆட்டமில் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்ஷன் இருக்கும் இல்லையா, எம்டி இருக்கும் இல்லையா, அந்த எம்டிக்கு கூட இது போயிடும். மறுபடியும் அங்கேருந்து இங்கே ரிட்டன் வரும். இதைத்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறையா படத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்க பிக்சரில், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டமாக மூவ் ஆகிற மாதிரி ஆரோ மார்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆரோ மார்க்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு கரெக்டான ரீசன் இதுதான். சரிங்களா, இந்த லோன்லி பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸுக்கு தாவிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் கூட எப்படி மூவ் ஆகும்னு தெரிஞ்சிட்டிங்கல்ல? சரி, இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பற்றி பேசிடுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் in random motion. This motion is due to room temperature. சரி, இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது? மூவ் ஆகிட்டே இருக்குது. இது மூவ் ஆகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இந்த சர்ஃபேஸ் கிட்ட வந்துடுச்சு, இந்த பேரியர் கிட்ட வந்துடுச்சு. அதாவது இந்த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் கிட்ட வந்து, ஆனால் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யாதுன்னா சர்ஃபேஸ் வரைக்கும் வரும். சரியா, these free electrons can't leave the surface. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன செய்ய முடியாது? சர்ஃபேஸ் வரைக்கும் வரும், ஆனால் இந்த சர்ஃபேஸை விட்டு என்ன செஞ்சிடாது? வெளியில் போக முடியாது. ஏன் சார் வெளியே போக முடியாது அப்படின்னா முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, பிகாஸ் இந்த ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குமா இல்லையா? அந்த நியூக்ளியஸ் என்ன செய்யாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வெளியில் விடாது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் சர்ஃபேஸை விட்டு தாண்டி வெளியே போகணும்னு நினச்சா கூட இந்த நியூக்ளியஸ் என்ன செய்யும்? நியூக்ளியஸ் அட்ராக்ட்ஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ பிகாஸ் இந்த நியூக்ளியஸ் வந்து என்ன சார்ஜ் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ். அட்ராக்ட்ஸ் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இந்த நியூக்ளியஸ் என்ன செய்யுது? மறுபடியும் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஏன் இந்த நியூக்ளியஸ்க்கு அந்த வில் பவர் இருக்குது அப்படின்னா, திஸ் நியூக்ளியஸ் have sufficient potential அதுக்கு இருக்கும். sufficient potential called, அந்த பொட்டன்ஷியலுக்கு என்ன பேர் தெரியுமா? பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவானுங்க. பேரியர் பொட்டன்ஷியல். சரிங்களா, இந்த பேரியர் பொட்டன்ஷியல் நியூக்ளியஸ்க்கு இருக்கிறதுனால தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணாலும் அந்த பேரியரை விட்டு வெளியே போகாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், பேரியரை விட்டு வெளியே போகாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்கூலுடைய காம்பவுண்ட் வால் இருக்குது, உள்ளே இருக்கிற டீச்சர் தான் நியூக்ளியஸ், கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்க தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அந்த குழந்தைங்கனால என்ன செய்ய முடியாது? அதுக்குள்ளே ரேண்டமாக மூவ் பண்ண முடியுமே தவிர
அந்த காம்பவுண்ட் வாலை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ அந்த காம்பவுண்ட் வாலை விட்டு வெளியே போகணும்னு நினச்சா உள்ளே இருக்கிற டீச்சர் அவங்களுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுன்ற குழந்தைய பிடிச்சி இழுத்துருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த நியூக்ளியஸ்க்கு என்ன இருக்குது? நியூக்ளியஸ்க்கு ஒரு சஃபிஷியன்ட் பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலுக்கு பேர் தான் என்னது? பேரியர் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? அப்போ இந்த நியூக்ளியஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, இந்த நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியலை வச்சு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. சார் அப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரான்ஸுக்கு சஃபிஷியன்ட் பொட்டன்ஷியல் இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை. சரிங்களா? அந்த எலக்ட்ரான்ஸுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பொட்டன்ஷியல் இல்லை. அந்த பொட்டன்ஷியல் இல்லாதனால சர்ஃபேஸை விட்டு எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யாது? இந்த காம்பவுண்ட் வாலை விட்டு அந்த குழந்தை வெளியே போக முடியாது. சரி, ஓகே, ரைட். ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் அது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்கே கவனிச்சுட்டு வாங்க. இப்போ இது சர்ஃபேஸ். இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கு டியூ டு த ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் கூட இது என்ன செய்யும் அப்படின்னா ரேண்டமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது. சரி, இப்படி ரேண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். These free electrons have their low kinetic energy. சரியா? These free electrons have their low kinetic energy. This only the reason for they do not leave the surface. இந்த சர்ஃபேஸை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியே போகாததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய லோ கைனட்டிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி வச்சுக்குவோம், 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டுன்ற ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. சரி, ஓகே. இந்த கைனட்டிக் எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போக முடியாதா சார்? முடியாது. ஏன் தெரியுமா? உள்ளே இருக்கிற டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸுக்குன்னு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும்ல, அந்த கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸுக்குன்னு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த கைனட்டிக் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ் இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். 3 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை விட்டு எனர்ஜியே இல்லாத வெரி லோ எனர்ஜி இருக்கிற 0.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கிற எலக்ட்ரான்ஸ்னால என்ன பண்ண முடியாது? லீவ் பண்ண முடியவே முடியாது. ஸோ இந்த பொட்டன்ஷியலை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் பேரியர். இதுக்கு பேர் சர்ஃபேஸ் பேரியர், இல்லைன்னா பேரியர் பொட்டன்ஷியல். அப்போ அந்த குழந்தை த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட்டு கிராஸ் பண்ணி வெளியே ஓவர் கம் பண்ணி வெளியே போகணும் இல்லையா? அப்படி வெளியே போகணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதைத்தான் நீங்கள் எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் எமிஷன். சார் அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வெளியே போயிடுமா சார்? போகும், நிச்சயம் போகும். எப்போ போகும்? அந்த எலக்ட்ரான் அந்த டீச்சரை விட்டு எப்போ போகும்? இப்போ என் பிள்ளையை நான் கூப்பிட்றதுக்காக ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் தான் வெளியிலேருந்து போகக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி. என் குழந்தைக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? கைனட்டிக் எனர்ஜி 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டு. டீச்சருக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட்டு. அப்போ அந்த 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட்டு ஓவர் கம் பண்ணி அந்த குழந்தை கேம்பஸை விட்டு வெளியே வரணும். த எலக்ட்ரான்ஸ் இப்படியே நீங்கள் கதையை இப்படி எழுதிடக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த கதை சொல்கிறேன். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும்? ஓவர் கம் பண்ணி நியூக்ளியஸை ஓவர் கம் பண்ணி சர்ஃபேஸை விட்டு வெளியே வரணும்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? இது 3, இது 0.5. அப்போ எவ்வளோ எனர்ஜி இருந்தால் வெளியே வந்துடும்? 2.5 எனர்ஜி இருந்தால் வெளியே வந்துடும். 2.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருந்தால் வெளியே வந்துடும். நான் தான் 2.5 வோல்ட் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி. நான் போய் என் பிள்ளையை போய் கூப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய 2.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை அந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் எமிஷன். சரி, இப்போ பாருங்கள், ஏன்னா என்னுடைய எனர்ஜிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ மெட்டல் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுதான் மெட்டல் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் இப்போ நான் ஷார்ட்டாக இங்கே நோட் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. இது நியூக்ளியஸ், இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ரைட்டுங்களா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக
மூவ் ஆகிட்ருக்கோம் டியூ டு த ரூம் டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி இப்படி இருக்குது, ரைட்டுங்களா? சரி, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது? 0.5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு த பேரியர் பொட்டன்ஷியல். திஸ் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். திஸ் எனர்ஜி, அதாவது இந்த 0.5 எனர்ஜி இருக்கு இல்லையா, 0.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி, திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஓவர் கம் த சர்ஃபேஸ் பேரியர். இந்த பேரியரை விட்டு வெளியே போகிறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து இது கிடையாது. ஏன்னா ஹெவி பேரியர் பொட்டன்ஷியல் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்குது. அப்போ நியூக்ளியஸை பார்த்து பயந்து அவன் உள்ளே தான் இருப்பான், அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியே போக முடியவே முடியாது. இப்போ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? வெளியிலேருந்து ஒரு எனர்ஜியை நான் கொடுக்குறேன். இந்த எனர்ஜி இப்போ 2.5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த எனர்ஜியை உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி இதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது? 0.5 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ நீங்கள் கொடுத்த எனர்ஜி எவ்வளவு? அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி எவ்வளவு? எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு 2.5 எலக்ட்ரான் வோல்ட். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா இப்போ 3 எலக்ட்ரான் வோல்ட் மாறிடுமா? உடனே உள்ளே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு? திஸ் இஸ் த மினிமம் எனர்ஜி. ஸோ இது வந்து ஒரு மினிமம் எனர்ஜி, சரியா? அப்போ திஸ் மினிமம் எனர்ஜி is needed to remove the electrons from the metal surface called, இதுக்கு ஒரு பேர் இருக்கு, work function. சரிங்களா? இதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு எனர்ஜியை நான் கொடுத்தா தான் என் குழந்தைய உள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு வெளியே வர முடியும், ரைட்டுங்களா? அப்போ உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸை வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற ஒரு மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா 5 மறந்துடாதீங்க. ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு 5. சில சிபிஎஸ்சி புக்கில் என்ன கொடுத்துருப்பான்? ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு வந்து டபிள்யூன்னு கூட கொடுத்துருப்பான். ஸோ 5 யூஸ் பண்ணலாம், இல்லைனா டபிள்யூன்னு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் தெரியுமா? திஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு மெஷர், இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற 2.5 எலக்ட்ரான் வோல்ட், சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்ஃபேஸில் ரேண்டமாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும்? வெளியில் லீவ் பண்ணி கொண்டு வர முடியும், சரிங்களா? அதாவது இந்த பேரியர் பொட்டன்ஷியலை ஓவர் கம் பண்ணி நாம் எலக்ட்ரான்ஸை வெளியில் கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்தாகணும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு த எலக்ட்ரான் எமிஷன். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான யூனிட் பற்றி சொல்லித்தரேன், சரியா? இந்த எலக்ட்ரான் வோல்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா என்ன? ஸோ அது நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் வோல்ட் அதாவது எனர்ஜி இருக்கு இல்லையா? பொதுவாக வந்து எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல், ரைட்டுங்களா? ஜூலில் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஆனால் சில நேரங்களில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்ற ஒரு யூனிட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சார் அப்போ எனர்ஜிக்கு வந்து 2 யூனிட் சொல்லலாமா சார்? சொல்லலாம். எலக்ட்ரான் வோல்ட்டுன்ற யூனிட்டும் சொல்லலாம், ஜூலும் சொல்லலாம். அப்போ அந்த ஜூலுக்கும் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் ஒரு கன்வர்ஷன் இருக்குது. அது என்ன கன்வர்ஷன் அப்படின்னு பார்ப்போம். 1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்றது என்ன? எவ்வளவு ஜூல்? ஹவு மெனி ஜூல்? இதை தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் தெரியுமா? ஒரு எலக்ட்ரான் இன்ட்டு 1 வோல்ட், இப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இந்த 1 எலக்ட்ரான்றது என்னென்னா 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் இன்ட்டு 1 வோல்ட். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 1 எலக்ட்ரான் வோல்ட் எப்படி எழுதிக்கலாம்? 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் வோல்ட், சரியா? கூலும் வோல்ட். சரி, அப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் வோல்ட் இஸ் கால்ட் ஜூல். சார்
கூலும் வோல்ட்டுன்றது எப்படி சார் ஜூல்னு சொல்கிறீங்க? சரி, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த கூலும் வோல்ட்டுன்றது எப்படி ஜூல் அப்படின்னா, நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் படிச்சிருக்கீங்களா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த லெசனில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற லெசனில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் போங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த கான்செப்ட்டுக்கு போங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done in moving the charge from one place to another place. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நாம் சார்ஜஸை மூவ் பண்ணுற அந்த ஒர்க் டன்னை தான் நீங்கள் பொட்டன்ஷியல்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ இதில் W அப்படின்றது என்னது? இந்த Q லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. Q into V. இப்போ Wனா என்ன? ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. எனர்ஜி ஒர்க் டன்னும் எனர்ஜியும் ஒன்று தான். ஒர்க் டன்னோட யூனிட் என்ன? ஜூலு. சார்ஜோட யூனிட் என்ன? கூலுமு. பொட்டன்ஷியலோட யூனிட் என்ன? வோல்ட்டு. அப்போ ஒரு ஜூல் அப்படின்றத 1 கூலும் வோல்ட்டுன்னு பார்க்கல சொல்லலாமா? எங்கெல்லாம் நீங்கள் கூலும் வோல்ட்டு பார்க்குறீங்களோ அதை நீங்கள் ஜூலுன்னு மாற்றிக்கலாம். அப்போ 1.6 × 10⁻−19 ஜூல் அப்படின்றத நீங்கள் 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜூல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜூல்னா இந்த டேர்ம் அப்படி கீழே கொண்டு வாங்க. 1 / 1.6 × 10⁻−19 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 1 ஜூல் அப்படின்றத நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை வந்து நீங்கள் ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண நம்மளுக்கு கட்டாயம் தெரியணும். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் எமிஷன் பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த எலக்ட்ரான் எமிஷன் எத்தனை டைப்ஸில் நடக்கலாம் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனை டைப்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை லீவ் பண்ணணும். அதான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சர்ஃபேஸை விட்டு லீவ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு வெளியிலேருந்து நீங்கள் என்ன சப்ளை பண்ணுறீங்க? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க. ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன? சிம்பிள் வந்து 5 இதோட யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒர்க் ஃபங்க்ஷனாக என்ன? திஸ் இஸ் த மினிமம் எனர்ஜி இஸ் நீடட் டு லீவ் த எலக்ட்ரான்ஸ். நீங்கள் இதை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன செய்யும்? எஜெக்ட் ஆகி வெளியில் வந்துடும். சரியா? அப்போ திஸ் எனர்ஜி இஸ் நீடட் டு மூவ் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் கால்டு த ஒர்க் ஃபங்க்ஷன். திஸ் மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு த ஒர்க் ஃபங்க்ஷன். அண்டு பேரியர் பொட்டன்ஷியலை விட்டு இது வெளியில் எலக்ட்ரான்ஸ் லீவ் ஆகி வெளியில் வருது இல்லை? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எலக்ட்ரான் எமிஷன். ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரான் எமிஷன் எத்தனை டைப்ஸில் இருக்கும்? அது என்ன சார் எத்தனை டைப்ஸ்? நிறையா டைப்ஸ் இருக்கா சார்? இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் கொடுக்குற எனர்ஜி இருக்கு இல்லையா? இந்த எனர்ஜி வந்து என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறீங்களா, இல்லை ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்களா, இல்லை என்ன எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த எனர்ஜியை பொறுத்து தான் எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஸோ அந்த எனர்ஜி நீங்கள் கொடுக்குற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரான் எமிஷன் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, நம்பர் 1 தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன் அது என்ன சார்? தெர்மியானிக் எமிஷன், தெர்மோனா என்ன? தெர்மோனா ஹீட்டுன்னு அர்த்தம். ஹீட். ஸோ நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுக்குற எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ஹீட் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் டைப் ஆஃப் எமிஷன் இஸ் கால்டு தெர்மியானிக் எமிஷன். நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல டைப்ஸ் மட்டும் என்னென்னன்றதை பார்த்துட்டே வருவோம். தெர்மியானிக் எமிஷன். ரெண்டாவது ஃபீல்டு எமிஷன். ஃபீல்டு எமிஷன். இந்த ஃபீல்டு எமிஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டு இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் கொடுக்குற இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அப்போயே எலக்ட்ரான்ஸ் வந்து லீவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ஃபீல்டு எமிஷன். நம்பர் 3 வந்து ஃபோட்டோ எமிஷன். ஃபோட்டோ எமிஷன் நல்லா கவனிங்க. ஃபோட்டோ அப்படின்னா லைட்டுன்னு அர்த்தம். ஃபோட்டோனா இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. தெர்மோ அப்படின்னா ஹீட்டு, ஃபீல்டுன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டுங்களா? ஃபோட்டோன்றது லைட்டு. ஓகேவா? இப்போ லைட் எனர்ஜியை சப்ளை பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பேரியரை ஓவர் கம் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எமிஷன். இந்த ஃபோட்டோ எமிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபோட்டோ எமிஷன் தான் நம்மளுக்கு இந்த லெசனே. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்ற ஒன்று தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்காக தான் ஐன்ஸ்டீனுக்கு என்னது நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. பட் அவர் எதிர்பார்த்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு கிடையாது. அவர் எதிர்பார்த்தது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கும் E=mc² தான் எதிர்பார்த்தாரு. ஆனால் அவருக்கு கிடைச்சது நோபல் ப்ரைஸ் எது கிடச்சிச்சுன்னா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு தான் கிடச்சிச்சு. ஓகேவா? இதை பற்றின இன்ஃபர்மேஷன், இதை பற்றின டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம
இந்த வீடியோ பார்ட்டில் அடுத்தடுத்த வீடியோ பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ 4th டைப் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு பேர் செகண்டரி எமிஷன். செகண்டரி எமிஷன் அது என்ன சார் செகண்டரி எமிஷன் அப்படின்னா, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, ஒர்க் ஃபங்க்ஷன், அந்த எனர்ஜி யார் தெரியுமா? ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ். அதாவது சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்லோ மூவிங் எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை வச்சு அடிக்கணும். டமார்னு அடிச்சிங்கன்னா, ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸுக்கு கைனட்டிக் எனர்ஜி கூட இருக்கும்ல, அப்போ இதோடைய கைனட்டிக் எனர்ஜி வந்து கூட இருக்கும், இதுக்கு கம்மியாக இருக்கும். இந்த கைனட்டிக் எனர்ஜி இதுக்குள்ளே கொடுக்கும் பொழுது இது என்ன செஞ்சிடும், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ இது லீவ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரானை வச்சு எலக்ட்ரானையே ரிமூவ் பண்ணுற அந்த கதைக்கு பேர் தான் என்னது? செகண்டரி எமிஷன். அப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன்? தெர்மியானிக் எமிஷன், ஃபீல்டு எமிஷன், ஃபோட்டோ எமிஷன், செகண்டரி எமிஷன். இப்படி 4 டைப்பில் நம்மளுக்கு எலக்ட்ரான் எமிஷன் இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுற கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எந்த ஒரு மெட்டல் சர்ஃபேஸை விட்டும் எலக்ட்ரான்ஸு லீவ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த எலக்ட்ரான்ஸுக்கு கைனட்டிக் எனர்ஜி லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது எப்படியாவது சர்ஃபேஸை விட்டு வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறது, மூவ் பண்ணி போகிறது, இதெல்லாம் எதனால் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்னால நடக்கும். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறனால டெஃபினட்டாக அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்ஃபேஸ் வரைக்கும் வந்துடும். ஆனால் சர்ஃபேஸை விட்டு லீவ் பண்ணி வெளியே போக முடியாது. ஏன்னா 2 ரீசன். ஒன்று, அந்த எலக்ட்ரான்ஸுக்கு மினிமம் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். 2வது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அதை தான் பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்கிறீங்க. அந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட்டு எலக்ட்ரான்ஸ் என்ன செய்ய முடியாது? லீவ் ஆகி வெளியே வர முடியாது. சரி, இப்போ அந்த பேரியர் பொட்டன்ஷியலை ஓவர் கம் பண்ணிவிட்டு எலக்ட்ரான்ஸ் லீவ் ஆகி வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜியை நீங்கள் சப்ளை பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறீங்களே, அதை இந்த 4 டைப்ஸில் கொடுங்க. அப்படி 4 டைப்ஸில் கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? கண்டிப்பாக அந்த சர்ஃபேஸ் பேரியரை விட்டு வெளியில் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடும். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரான் எமிஷன். ஓகேவா? எலக்ட்ரான் எமிஷனுடைய அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நாம் இதோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முதல் டைப் வந்து தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன். ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், தெர்மியானிக் எமிஷன். அப்போ எலக்ட்ரான் எமிஷனில் ஃபஸ்ட் டைப் வந்து தெர்மியானிக் எமிஷன். நான் உங்களுக்கு முன்னவே சொல்லியிருக்கேன். இந்த தெர்மோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட். இப்போ நாம் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மெட்டல் சர்ஃபேஸ். ஸோ இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் ரேண்டம் மோஷன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், மெட்டல் சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு தெர்மோ எனர்ஜியை சப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஹீட் கொடுக்க போகிறீங்க. ஹீட் இந்த மாதிரி தெர்மோ எனர்ஜி நாம் சப்ளை பண்ணுறோம். சரியா? சப்ளை பண்ணும்பொழுது என்னாகும்? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லிபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட். ஸோ இன்றைக்கி எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். அப்போ எப்படி லிபரேட் ஆகுதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுக்குன்னு ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வெரி ஸ்மால் கைனட்டிக் எனர்ஜி. அந்த கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த தெர்மல் எனர்ஜி, இது உள்ளே போன உடனே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தெர்மல் எனர்ஜியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்சார்வ் பண்ணிக்கிட்டு தனக்கு தேவையான பேரியர் பொட்டன்ஷியலை அது ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியஸை விட்டும் இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்? லிபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தெர்மியானிக் எமிஷன் இருக்கு இல்லையா? தெர்மியானிக் எமிஷன், இந்த தெர்மியானிக் எமிஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ்டு மெட்டல். சரிங்களா? நம்ம என்ன மெட்டலை யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டலுக்கு தகுந்த மாதிரி இந்த தெர்மியானிக் எமிஷன் நடக்கும். 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர். நீங்கள் கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இந்த தெர்மியானிக் எமிஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். இந்த 2 பேஸ் பண்ணி தான்
நம்மளுக்கு இந்த எமிஷன் ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? சரி, எக்ஸாம்பிள் இந்த தெர்மியோனிக் எமிஷன் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கேத்தோட் ரே டியூப் சிஆர்டின்னு சொல்லுவோம். சிஆர்டி பழைய டிவிலாம் இருக்கு இல்லையா, பழைய டிவி பார்த்திங்கன்னா சிஆர்டி டிவி. இப்போ தான் ஃப்ளாட் டிவி வந்துச்சு இல்லையா. ஸோ ஏற்கனவே இருக்கிற பழைய டிவி வந்து சிஆர்டி டிவி. அங்கே வந்து நம்மளுக்கு இந்த தெர்மியோனிக் எமிஷன் வந்து யூஸ் ஆகும், கேத்தோட் ரே டியூப். அதே மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஏன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நிச்சயமாக எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் அங்கே தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து தெர்மியோனிக் எமிஷனை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ்ரே டியூபு எக்ஸட்ரா, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது, தெர்மியோனிக் எமிஷன் அப்படின்ற ஒன்று யூஸ் ஆகுது. இந்த தெர்மியோனிக் எமிஷன் வந்து ஃபிலமெண்ட், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் பேட்ரி ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹை வோல்டேஜ் பேட்ரி, சரிங்களா? இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரியை ஒரு ஃபிலமெண்ட், இதான் வந்து ஃபிலமெண்ட், இந்த ஃபிலமெண்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபிலமெண்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாட்டாக மாறிடும். அதாவது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஜூல்ஸ் லா படி. சரிங்களா? அப்போ இது யார், ஹாட் ஃபிலமெண்ட். இந்த ஹாட் ஃபிலமெண்ட் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடு தாங்காமல் இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் நம்ம லிபரேட்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, லிபரேட்டட். சரிங்களா? ஸோ அப்போ தெர்மியோனிக் எமிஷன், அதுவும் தெர்மியோனிக் எமிஷன் தான். அப்போ எலக்ட்ரான்ஸை நம்ம எஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெத்தடை நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் ஃபீல்டு எமிஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் எமிஷன் எப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி எமிட் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மெட்டலை இமேஜின் பண்ணிக்குவோம், மெட்டல். ஸோ உள்ளே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. These are all the free electrons. So using electric field on both sides, strong electric field நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. This is a negative side and இது வந்து பாசிட்டிவ் பிளேட் ஆனோடு கேத்தோடு, இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்படி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பிளேட்டு உள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸை வெளியில் எஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட். ஸோ இந்த மாதிரி நாம் எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு தேவையான சஃபிஷியன்ட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபீல்டு எமிஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் மெத்தட். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இது மெயினாக வந்து யூஸ் ஆகுது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ரைட்டுங்களா? ஃபீல்டு எமிஷன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் இது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் தேர்ட் டைப் வந்து என்னென்னா ஃபோட்டோ எமிஷன். இந்த ஃபோட்டோ எமிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து லைட், அதாவது லைட் ரேடியேஷன் ஷூட்டபிள் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படின்னு பார்ப்போம். இது வந்து மெட்டல் சர்ஃபேஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பாசிபிள் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து சம் லைட் ரேடியேஷன்ஸை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே இந்த சஃபிஷியன்ட் எனர்ஜியை உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பேரியர் பொட்டன்ஷியல் அட்டன் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எமிஷன், ஃபோட்டோ எமிஷன். இந்த ஃபோட்டோ எமிஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ
டிஸ்பிளே எக்ஸட்ரா. ஸோ இங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. ஃபோட்டோ டயோட்ஸ் அண்ட் ஃபோட்டோ டிஸ்பிளேல யூஸ் ஆகுது. அண்டு லாஸ்ட் டைப்பு என்னென்னா செகண்டரி எமிஷன். தென் ஃபோர்த் டைப் வந்து செகண்டரி எமிஷன். தென் ஃபோர்த் ஒன் செகண்டரி எமிஷன். சரி, இந்த செகண்டரி எமிஷன் அப்படின்னா என்ன? இதுக்கு தேவையான எனர்ஜி யார் தெரியுமா? எலக்ட்ரான்ஸ் தான் தேவையான எனர்ஜி. அதாவது எப்படின்னா, இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக இருக்குது. இது வந்து மெட்டல் சர்ஃபேஸ். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி யாருன்னா எலக்ட்ரான்ஸ் தான் எனர்ஜி. ஸோ இப்போ வெளியிலேருந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க. வேகமாக அந்த எலக்ட்ரான்ஸுடைய ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும். அப்போ இதனுடைய கைனடிக் எனர்ஜி இஸ் வெரி ஹை. அப்போ இவ்வளோ ஹையஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நீங்கள் உள்ளே சப்ளை பண்ணும் பொழுது இந்த எலக்ட்ரான்ஸுடைய ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸுடைய எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் உள்ள. சரிங்களா? ஆல்ரெடி இதுக்கு வந்து எனர்ஜி வந்து ஸ்லோவாக இருக்கும். இன்சைட் த சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜி ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் லிபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எலக்ட்ரான்ஸ் லிபரேட்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, these liberated electrons are called secondary electrons. புரியுதுங்களா? ஸோ அப்போ வெளியே வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் செகண்டரி எலக்ட்ரான்ஸ். சரி, இப்போ இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா இமேஜ் இன்டென்சிஃபயர்ஸ், அதே மாதிரி ஃபோட்டோ மல்டிப்ளையர்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த செகண்டரி எமிஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்போ டைப்ஸ் ஆஃப் எமிஷன் தெரிஞ்சிட்டிங்களா? தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் எமிஷன்ஸ். நம்பர் 1 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தெர்மியானிக் எமிஷன். நம்பர் 2 வந்து என்னது ஃபீல்டு எமிஷன். நம்பர் 3 வந்து என்னது ஃபோட்டோ எமிஷன். நம்பர் 4 வந்து செகண்டரி எமிஷன். These are all the types of emissions used to emit the free electrons from the metal surface. அப்போ ஒவ்வொரு மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் நாம் லிபரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டைப்ஸில் ஏதாவது ஒரு டைப்பை நாம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்ட்டில் நாம் எலக்ட்ரான்ஸ் இன்ட்ரோடக்ஷன், எலக்ட்ரான்ஸ் எமிஷன், சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிஷன் இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட்டில் இந்த சாப்டரில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ஸ், அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.